Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தாலும் நம்ம சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கா இருக்குது டல்கோனா காஃபி. சோ அது எப்படி செய்யணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஹோம்மேட் பீட்டன் காஃபி தான் அது. கேப்பச்சினோவா தான் இப்போ டல்கோனான்ட்டு இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. பட் அது எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த டல்கோனா காஃபியோட ஃபோம் வச்சு எப்படி நம்ம ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்றத தான் உங்களுக்கு காட்ட போறேன். நான் வந்து ஃப்ராஸ்டிங் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். சோ அது நான் தனி வீடியோவா உங்களுக்கு இந்த டல்கோனா வச்சு எப்படி ஃப்ராஸ்டிங் பண்றதுன்னு காட்டுறேன். சோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டல்கோனா ஃபோம் வச்சு காஃபி கேக் செய்ய போறோம். வீட்டில் இருக்க வச்சே செஞ்சிடலாம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் புதுசாக பார்க்குற வியூஸ் இந்த வீடியோ கீழே தெரிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோம் பண்ணிடுவோம். ஃபோம் பண்ணுறதுக்கு நான் வந்து அரை கப் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். நார்மல் கேஸ்டர் சுகர், அதாவது பொடி பண்ணாத சுகர் தான் எடுத்திருக்கேன். நம்ம வழக்கமாக டல்கோனாவுக்கு வந்து ரொம்ப நிறைய காஃபி பவுடர் யூஸ் பண்ணுவோம். பட் நான் வந்து இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு ரொம்ப தேவையில்லை. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டர். இப்போ இதை நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை வச்சும் பீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் எலக்ட்ரிக்கல் பிளெண்டர் வச்சும் பீட் பண்ணிக்கலாம். நான் இதை வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். இது இல்லாதவங்க நீங்கள் விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து என்ன செய்கிறதுன்றதை சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து பவுடர் பண்ண சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். லைட்டாக இப்போ நான் பண்ணியிருக்கேன், லைட்டாக கிரைண்ட்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம கேக்குக்குன்னு பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து டல்கோனா காஃபிக்கோ இல்லை கேப்பச்சினோ மாதிரி அந்த மாதிரி இதுக்கெலாம் ரெண்டும் ஒன்று தான். ஆக்சுவலாக இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் பவுடர் பண்ண பவுடர் பண்ண சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி க்ரீமியாக நல்லா அடிச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு இது எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். நான் அரை கப் சுகருக்கு 1 கப் அளவுக்கு தான் நான் வந்து இது சேர்த்துருக்கேன், காஃபி பவுடர். அதனால் ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காது, நல்ல ஒரு காஃபி ஃப்ளேவர் இருக்கும். இப்போது அரை கப் அளவுக்கு கொதிக்க வச்சு ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இப்போது நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போடுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போது நம்ம மாவு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ மாவு நல்லா இதெல்லாம் கேக் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் அளவு உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சொல்லணும்னு எனக்கு ஞாபகம் இல்லாத மறுபடியும் சொல்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்திருக்கேன். அது வந்து கிட்டத்தட்ட 325 கிராம்ஸ் இருக்கும் மைதா மாவு. அதுக்கு 3/4 கப் அளவுக்கு நீங்கள் பால் விட்டுக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி நான் சொன்ன ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சுகருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து காஃபி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி. ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும், பட் ஆனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ண பேனில் மைதா வச்சு நான் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கேக் மிக்சரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம வந்து இப்போ கடாய் அவனில் தான் நம்ம பண்ண போகிறோம், அவனில் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இதை வந்து நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி சால்ட் போட்டு ஒரு பிளேட் மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக எலிவேட் பண்ணுறதுக்காக தூக்கி வச்சுட்டு அது மேலே நான் வந்து மூடி போட்டு கவர் பண்ணி ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை தூக்கி அதில் வச்சிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டேன். நம்ம இன்றைக்கி வந்து அவன் இல்லாமல் முட்டை எதுவும் யூஸ் பண்ணாமல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா உங்களுக்கு கேக் சூப்பராகவே வரும். இப்போ நம்ம இதை கவர் பண்ணிடலாம். 30 to 35 மினிட்ஸ் நல்லா லோ டு மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். உங்களுக்கு கேக் வந்துருச்சானா ஒரு 25 to 30 மினிட்ஸ் கிட்ட இருக்கும்போது ஒரு கத்தியோ இல்லை உட்டன் ஸ்டிக்கோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு க்ளீனாக வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை கவர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு உள்ள விட்டு காட்டுறேன். பாருங்கள், ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் அதிகமாகிடுச்சு. பிகாஸ் இது வந்து ஹை ஃப்ளேம் இருக்கிற சைடு இந்த இதில் வந்து ஸோ ரொம்ப லோவில் வச்சு பண்ணதுனால எனக்கு அப்படி ஆயிடுச்சு. உங்களோட அடுப்போட ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்பப்போ நடுவில் செக் பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம் தான் எப்பவுமே பெட்டர். அப்போ தான் ஓரமும் நல்லா குக்காக இருக்கும், நடுவுலையும் நல்லா ப்ராப்பராக உங்களுக்கு வெந்திருக்கும். நீங்கள் எப்பவுமே 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்பப்போ நடுவில் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம டீமோல் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நான் வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃப்ராஸ்டிங் போட போகிறேன்.
எப்பயுமே நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃப்ராஸ்டிங் போடணும். இல்லைன்னா நம்ம போட்டிருக்க ஃப்ராஸ்டிங் வந்து பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் இருந்தாலும் சரி எதுனாலும் உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிடும். நான் வந்து இதுக்கு வந்து டல்கோனா ஃபோமில் சாக்கோ பவுடர் அண்ட் பட்டர் சேர்த்து நான் ஒரு ஃப்ராஸ்டிங் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷன் தான். நீங்கள் இதை ஆற வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து இப்போ வீட்டில் சர்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து ஒரு ஆப்ஷனுக்காக நான் வந்து சேர்க்குறேன். உங்களால் முடியாதவங்க நீங்கள் இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃப்ராஸ்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது எப்படி வந்திருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இது நல்லா ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காஃபி கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டல்கோனா கேக் அப்படின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.